إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. தென்னிந்தியாவின் பிரபல்யமான ஆலிம்களில் ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு குறுகிய உரையில் இஸ்லாத்திற்கு முரணான 5 விடயங்களை அவர் கூறியிருந்தார். அதில் ஒன்று, நபி அவர்களுக்கு கதிரை ஏற்பாடு செய்யட்டுமா என கேட்கப்படுகின்ற நிலையில், மரணிக்கவிருக்கின்ற எனக்கு கதிரை எதற்கு என நபி அவர்கள் மறுத்ததாக அந்த ஆலிம் கூறுகின்றார். ஆனால் சஹீஹ் முஸ்லிமிலே ஹுத்பா போன்ற பிரசங்கங்களின் போது நபி அமர்வதற்காக மிம்பர் ஏற்பாடு செய்து தரட்டுமா என நபி தோழர் ஒருவர் கேட்டபோது நபி அவர்கள் அனுமதித்தார்கள். எனவே கதிரையை மறுப்பதென்பது ஒரு சிறந்த அம்சமாக போதிக்கப்படுவது தவறு என அது பற்றி கேள்வி தொடுத்த போது நாம் பதில் வழங்கியிருந்தோம். இந்த விடயத்தில் ஒரு சந்தேகம் எழுவதாக, அது பற்றி மிம்பர் என்பது வேறு, கதிரை என்பது வேறுதானே, ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் நபி அவர்கள் கதிரையில் அமர்ந்திருக்கின்றார்களே, மிம்பரை தற்போது கதிரை போன்று சிம்மாசனம் போன்றெல்லாம் மாற்றி அமைத்திருக்கின்றார்களே, இந்த விடயத்தில் எனது புரிதல் சரியானதா அல்லது தவறாக புரிந்திருக்கின்றேனா என்று மற்றொரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஆம், கதிரை வேறு, மிம்பர் வேறு, அதன் வடிவங்கள் தான் வேறுபடுகின்றதே ஒழிய மிம்பர் என்பதும் அமர்வதற்காக அமைக்கப்படுகின்ற ஒரு உயர்வான ஒரு இருக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹ் முஸ்லிமில் உள்ள ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகின்றோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தீர்ப்புகளிலே நீதம் செலுத்தக்கூடியவர்கள் தங்களுடைய தீர்ப்புகளிலே, தங்களுடைய குடும்ப விடயங்களிலே, தாங்கள் பொறுப்பு சுமத்தப்பட்ட அந்த அதிகாரத்தை சுமந்த விடயங்களிலே யாரெல்லாம் நீதம் செலுத்துகின்றார்களோ அவர்கள் ஒளியினாலான மிம்பர்களிலே, அதாவது ஒளியிலான உயர்வான இருக்கைகளிலே அல்லாஹ்விடம் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் என்று இந்த ஹதீஸிலே கூறப்படுகின்றது. சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்ற ஹதீஸ். கதிரை மிம்பர் என்பது வடிவிலே சில வேறுபாடுகள் இருந்தாலும் அமர்வதற்கான இருக்கை என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், நபியுடைய மிம்பர் என்பது அதன் வடிவத்தை நபி அவர்கள் வடிவமைக்கவில்லை. வெறுமனே ஒரு ஈத்தமர குத்தியின்பால் சாய்ந்தவர்களாகவோ அல்லது அதன் மீது நின்றவர்களாகவோ தான் ஆரம்ப காலத்திலே நபி அவர்கள் பிரசங்கங்களை நிகழ்த்தினார்கள். இதனை பார்த்த நபி தோழர் ஒருவர், உங்களுக்கு ஒரு மிம்பரை அமைத்து தரட்டுமா என கேட்டுவிட்டு தங்களது அடிமையிடம் கூறி அவர்களாகவே அதன் வடிவை வடிவமைத்தார்கள். எனவே 3 படிகள் கொண்டதாக மிம்பரை அமைப்பதென்பது அது நபியின் காலத்திலே அமைக்கப்பட்டது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரம் இன்னும் வசதியாக கதிரை போன்று அதன் வடிவை இதே படிகள் அமைப்போடு அமைத்தால் அதில் எந்த குற்றமும் கிடையாது. ஒட்டுமொத்தத்தில் இங்கே இந்த ஆலிம் தென்னிந்திய சுன்னத்துவல் ஜமாத் என கூறி நபியின் நேர்வழிக்கு முரணான கொள்கையை போதிக்கக்கூடிய இந்த ஆலிம், அது மிம்பராக இருந்தாலும் சரி, கதிரை போன்றவை மரணிப்பவர்களுக்கு, அதாவது மறுமையை பற்றி அதிகம் பயப்படுபவர்களுக்கு இது பொருத்தமானதல்ல என்ற ரீதியில் இவர் பதிவிட்டிருந்தார். அந்த கருத்து மிக பிழையானது. கதிரை அல்லது மிம்பர் போன்ற உயர்வான இருக்கைகள், நபி அவர்கள் அதிலே அமர்ந்திருக்கின்றார்கள். மறுமைக்காக வாழுகின்ற ஒரு முஸ்லிம் கதிரை போன்றவற்றை மறுப்பதால் உயர்வடைய முடியுமா என்றால் அப்படி இஸ்லாம் கூறவில்லை. இந்த ஆலிம் தன்னுடைய உரையில்
இவ்வாறு நபி அவர்கள் மறுத்ததாக கூறுவதென்பது அது இஸ்லாத்தின் ஒரு சிறப்பு அம்சம் போன்று மக்களுக்கு தப்பாக வழிகாட்டப்படுகின்றது. அதனைத்தான் நாம் மறுத்திருக்கின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மிம்பர் என்ற அந்த இருக்கை நபியுடைய காலத்தில் நபி தோழர் ஒருவரால் செய்யப்பட்டது. அதன் வடிவம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டவில்லை. இருந்தாலும் அதனை அங்கீகரித்தார்கள் என்ற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.